நான் விஜய் சித்து பிளாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுக்கு மேலே அது அக்செப்டபிள் இல்லை தான். கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது, யார் மேலே கை வைக்கிறதுக்குமே. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்க விஜய் சித்தானா இவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க. ஒரு வியூவர்ஸாக பார்க்கும்போது எனக்கு வந்து இவ்வளோ நாள் நல்லா பண்ணியிருந்தாரு, இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனிமேல்ட்டு அவர் யூடியூப் சேனலில் பார்க்கணுமானே ஒரு டவுட்டாகவே இருக்குது எனக்கு. அவரோட சப்ஸ்கிரைபர் தான் நான். அவரோட ட்ரிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் இதை பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணுறாரு, இவரோட செகண்ட் ஃபேஸ் இதுவா அப்படின்னு மாதிரி தோணுது. ஆக்சுவலி அது தப்பு தான் ப்ரோ. கூட இருக்க ஃப்ரெண்டே அப்படி போட்டு அடிக்க வேணாமா இருந்துச்சு. ஆமாம், அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப அதிகமான மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எதுக்கு இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாரும் ரசிக்கிறாங்க இல்லையா? எப்பவுமே கவுண்டமணி அடி வாங்க மாட்டார், செந்தில் தான் வாங்குவார். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புனாக்கா, எனக்கு தப்பாக படலை. சரி, தப்பு தான் ப்ரோ. எனக்கு அது தப்பாக தெரியல. என்னதான் ஒரு கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயம் நல்லா பண்ணாலுமே இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு அது ஒரு ஹேட்டர்ஸை தான் கிரியேட் பண்ணது தவிர அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் போடுவார்ல அந்த மாதிரி லாக் பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பண்ணுறது, அது ஜாலியாக போயிடுச்சு. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அரகண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வியர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புனாக்கா, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட்டுக்காக எது வேணால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ இல்லை மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க, இன்னும் நல்லா முன்னேறுவீங்க. அது வந்து ஒரு பாசின்னு ஒரு டைப்பை கிரியேட் பண்ணுது அவருக்கு. அந்த மாதிரி இருக்காதீங்க. இப்போல்லாம் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக எது வேணாலும் பண்ணுறாங்க. ஸோ வியூஸ் போனால் போதும், லைக்ஸ் வந்தால் போதும். ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்குள்ள அவங்க டீம்மேட் அவங்க ஒத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அப்படி இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு. ஸோ அவங்க அது பைசாக்காண்டி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. அது அவர் ஒத்துக்கிட்டு அவர் நடிக்கின்ற போது, அது நடிப்புன்ற போது எனக்கு அது தப்பாக தெரியல. பட் ஆனால் வெளிப்படையாக அது காட்டுறதும் தப்பு தான். பட் ரொம்ப அடிக்கிற மாதிரி அது, ஏன்னா அது மற்றவங்களும் பார்த்து பண்ணுறது சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு கண்டென்ட்டாக அவங்க இதுக்கு சேலரிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வியூ பாயிண்டில், ஏன்னா அவருமே அவர் நடிக்கும் போது அவருக்கு ஒரு சேலரி போகும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அது தப்புன்னு அவ்வளோ பெருசாக தோணலை. இப்போ மூவிஸ்லாம் பார்க்குறோம், காமெடிஸ் பார்க்குறோம், அதில் கவுண்டமணி செந்தில் போட்டு அடிப்பார். அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே அடிக்கிற மாதிரி எவ்வளோ காமெடிஸ்லாம் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம காமெடி எடுத்துக்கும் போது இதே நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துப்போம். ஏன்னா இவங்களுமே நடிக்கிறாங்கன்னா அது பணத்துக்காக தான். ஸோ அது தப்புன்னு எனக்கு அவ்வளோ ஓகே, அது மற்றவங்க பார்க்கும்போது தப்புன்னு தோணலாம். பட் ஆனால் என் வியூ ஆஃப் பாயிண்டில் வந்துட்டு அவங்க சம்பாதிக்கணும்னு அவங்க வியூ ஆஃப் பாயிண்டில் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பெருசாக தோணலை. அவர் எல்லாரும் அடிக்கிறாரு, யாரும் அவங்களை அடிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் குரூப் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே. ஃப்ரெண்ட் குரூப்னு பார்த்தோம்னா சும்மா இருக்க போகிறோம், பசங்களே அடிக்கிறது, கீழே போட்டு மிதிக்கிறது, ரொம்ப எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க. லைட் வச்சு முடியை கொளுட்டுறது, தூங்கிட்டு இருக்கும்போது முடி ஃபுல்லாக கொளுத்து இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, வெறும் பசங்க மட்டும் இருக்கனால இந்த அடிக்கிறது, பிடிக்கிறது, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது எல்லாமே நார்மல் தான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் எல்லாரையும் அடிக்கிறாரு, அவர் யாரும் அடிக்க மாட்டேங்கிறாருன்னா அந்த ஃப்ரெண்ட் குரூப்பில் அவரை பார்க்கும்போது அவர் வயசில் மூத்தவர். நம்ம மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வயசில் மூத்தவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டு ரேகிங் பண்ணுற மாதிரி, அது காமன் தான். அவர் வந்து இதில் வந்து குரல் கொடுக்க வேண்டியது இப்போ ரீசெண்டாக, ஐயோ ஒரு பேர் கூட சரி, அவர் தானே அடிச்சிருந்தாரு, பிரகதீஷ். ஆமாம், அவருக்கு அது பிரச்சனை இல்லாத போது அதை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கிறோம், உங்களுக்கு என்னடான்ற நிலைமை தான் இப்போ அவங்க இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போகிறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸு, அதனால அது தப்பு கிடையாது. அதை வந்து திரும்ப போட்டு இவ்வளோ திரும்ப அவரையே பண்ணுறது தப்பு. அவரை கார்னர் பண்ணி சோஷியல் மீடியா பண்ணுறது தப்பாக படுது. அவர் எவ்வளோ நல்லது பண்ணார், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதை மட்டும் கார்னர் பண்ணி ஒரு பாயிண்ட் கிடச்சி அந்த மனுஷனை உட்கார வச்சு அடிக்கிறன்றது எனக்கு சரியாக படல. அவர் பண்ணுற தப்புன்னு நான் சொல்ல கரெக்டுன்னு சொல்ல, எனக்கு தப்பாக படலை. ஆனால் சோஷியல் மீடியாவில் அவரை பண்ணுறது, இப்போ கார்னர் பண்ணி அடிக்கிறது தப்பாக படுது. அவர் பண்ணுறது தப்பா சரியான்னு கேட்ட அப்புறம் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாதுல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் எது கரெக்ட் எது தப்புன்னு அது எனக்கு தப்பா படலை. சரி, ஆக்சுவலி அது தப்பு தான் ப்ரோ. கூட இருக்க ஃப்ரெண்டே அப்படி போட்டு அடிக்க வேணாமா இருந்துச்சு. அடிக்கக்கூடாது, அப்படி ரொம்ப அடிச்சிட்டாரு. நான் பார்த்தேன் வீடியோ. ஆக்சுவலி தப்பு தான் ப்ரோ. நார்மலாக அடிச்சிருக்கலாம், ஒரு பையா ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். கண்டென்ட்டுக்கு வேண்டி அவர் பண்ணுறது தப்பு தான் ப்ரோ. நான் விஜய் சித்து பிளாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அஸ் அ ஃபேனாக எனக்கு பிடிக்கும் அவங்க கண்டென்ட்ஸ் எல்லாமே. பட் இந்த இது வந்து ஓவர் டூன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜென்ரலாக அவர் எப்பயும் பண்ணுறதா அது பண்ணேன். சில பேர் மேபி அவங்க ஃபேமை டிஃபேம் பண்ணுறதுக்கு கூட பண்ணலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பப்போ ஒரு டிஃபேம் நடக்கிறது இதுதான். பட் அஸ் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக பார்க்குறப்போ அது யாருக்கும் தப்பாக தெரியாது. வெளியிலேருந்து ஒருத்தர் ஃபேமை டிஃபேம் பண்ணணும்னு நினச்சா அது தப்பாக தெரியும். என் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். ஆக்சுவலாக அவர் தான் வந்து எல்லாரையும் டீம்மேட்டை போட்டு அடிக்கிறாரு. அவரை வந்து யாரையுமே அடிக்கிறது தான். அதை எப்படி பார்க்குறீங்க? அதே இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாரும் ரசிக்கிறாங்க இல்லையா?
எப்பவுமே கவுண்டமணி அடி வாங்க மாட்டாரு, செந்தில் தான் வாங்குவாரு. அந்த மாதிரி தான் இதுவும். அதை பார்த்து பழகிட்டா இப்ப செந்தில் போய் கவுண்டமணி அடிச்சா நம்ம அதை ஏத்துக்க மாட்டோம். அதே மாதிரிதான் ஒரு ஒரு ஃபார்மை ஒருத்தவங்க பிடிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸா அதை தான் கண்டினியூ பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுக்கு மேல அது அக்செப்டபிள் இல்லதான். கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆக்சுவலி எந்த அளவுக்கு அவருக்கு வந்து லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கு ஹேட்ரட் இருக்கு. ஸோ எதுக்கு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். ஆமா, அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப அதிகமான மாதிரி தான் இருக்கு. ஸோ அது எதுக்கு பாதிலே விட்டுருக்கலாம். அது இவங்களுக்கும் அது தான் சான்ஸ்ன்ற மாதிரி அவங்க அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. நாளைக்கு 3000 3500 போகும், ஒரு நாளைக்கு 1000. நமக்கெல்லாம் ஜிஎஸ்டி பட்ட ரோட்டு கடைகளையும் ஜிஎஸ்டினா என்ன வருது? கிட்டத்தட்ட சங்கம் இருக்குது நமக்கு வந்து. அது எல்லாரும் சேர்ந்து தான் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டி வரிலாம் கட்ட முடியாது. ஏன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கோம், கடை எடுத்து பண்ண முடியாதனால நம்ம பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கோம். மேம் இதை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? டேக்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க கட்டி தான் ஆகணும். அப்போ நான் சொன்னால் நான் பார்ட்டி சப்போர்ட்டர் தான். இப்போ எல்லா கடையிலும் ஜிஎஸ்டி இருக்குனாங்க, இதுக்குன்னே தனியாக சம்பாதிக்கிற மாதிரி முடியல ஆக்சுவலி. ஸோ இப்போ கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, அவங்க சேலரி அவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கா? அது இருக்கா காட்டுங்க, அப்போ நாங்கள் எல்லாரும் கட்டுறோம். ரோடு போடுறாங்க, எல்லாரும் சரிங்க, கையை விட்டு தோணுனா ரோடு வருதுங்க. இப்போ நாங்கள் எங்கள் காசுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் கணக்கு கேட்டால் கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கணக்கு கேட்டால் அடிக்க வரீங்க. நான் டெய்லி 2 வீலரில் தான் ஆஃபீஸ் வந்து போயிட்டு இருக்கேன். அதே ரோடு அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்டியில் உள்ள காசு வந்து வணக்கம் மக்களே, நான் விஜய் பாலா. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பானிபூரி கடைக்கிட்ட தான். ஏன் அப்படின்னா இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து 40 லட்ச ரூபா வெறும் பானிபூரி வித்துமே வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்காரு. இதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவருக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இதை பத்தி பானிபூரி வைக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்களுடைய கருத்து என்ன, ஒரு நாளைக்கு பானிபூரி வைக்கிறவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2 வருஷமா நான் இந்த தொழில் பண்ணின்னு இருக்கேன். அவ்வளவா வருமானம் இல்லை. ஒரு நாளைக்கு 1500 2000 வருது. அதுல 1000 ரூபாய் செலவு போயிடுது. வாங்குற பொருளுக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. நாளைக்கு 3000 3500 போகும், ஒரு நாளைக்கு 1000. நமக்கு ஒன்றுச்சுன்னா கம்பல்சரி 1000 ரூபா நிற்கும். அப்படி இல்லை ஒரு நாள் லாஸ். ஒரு நாள் வருமானம் உங்களுக்கு இதுல எவ்வளவு வருது? வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் செலவு போக ஒரு 800 900 தான் கிடைக்கும். ஒரு 1500 வரும். செலவெல்லாம் போக கையில எவ்வளவு? செலவெல்லாம் போக ஒரு 750 ரூபா 800 ரூபா அப்படி உள்ள வரும். ஒரு நாளைக்கு எனக்கு வருமானம் 1000 ரூபா 1500 வரும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 ரூபாய் செலவாகுது எனக்கு. ஏன்னா எல்லாம் விலைவாசியில ஏறி போச்சு இல்லையா? 1 லிட்டர் எண்ணெயே 150 ரூபா கொடுத்து வாங்குறோம். அது எனக்கு எப்படி 2-3 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுதா? அது போக மிச்சம் பார்த்தா ஒரு 450 500 அதுக்குள்ளதான் நிற்கும். அவ்வளவுதான் நிற்கும். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 40 லட்ச ரூபா அந்த மாதிரி பானிபூரி வித்து சம்பாதிச்சிருக்காரு, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து இப்போ வந்து பானிபூரி விற்கிறவங்களும் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கொட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? ஒரு சிலிண்டரில் வந்து 500 ரூபாய் 450 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா ஆகிப்போச்சு. அதே பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 1500 விற்கிறானுங்க. 4 நாள் தான் வருது. அதனால முதலீடு போட முடியல, எடுக்கவும் முடியல. அதனால சொல்றவங்களுக்குலாம் பண்ண முடியாது. இல்லை எல்லாருமே அந்த அளவு சம்பாதிக்க முடியாதுல்ல. ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னா மாசத்துக்கு 30,000. இல்லைங்க வேலைக்கு போனால் அது ஒன்றுச்சுன்னா 30,000 மாசத்துக்கு. ஒன்றுச்சுன்னா ஓகே. அப்படியே இல்லைன்னா அவர் எப்படி சம்பாதிச்சதுன்னு நான் தெரியும். ஆனால் நமக்கு இதில் எவ்வளோ வருது நமக்கு தான் தெரியும். ஓகே, ஜிஎஸ்டியை பொறுத்தவரை வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி தான். இதுக்கு மேலே கடையில் நிற்கும் போது ஜிஎஸ்டினா நமக்கு வேலைக்கு போகிற இடத்துல தான் சம்பளம் கம்மியாக இருக்குன்ட்டு சரி இதில் நிற்கிறோம்.